மலேசியன் குவையிலே எல்லாருக்கும் ஃபேவரட்டான குவைனா குவை லாப்பீஸ். நான் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட ரெசிபி புக்கில் இருந்து 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சோள மாவு, 1 கப் சீனி. உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சீனி போடலாம். தேங்காய் பால் சின்ன கொத்தா, நான் என்கிட்ட சின்ன கொத்தா இல்லைனால கொத்தாவில் 2 போடுறேன். அதுக்கப்புறம் 3 கப் தண்ணீர். இந்த குவை லாப்பீஸ் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் 3 கப் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த கலவையை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு கலவையில் ஃபுட் கலரிங் ஊற்றுங்க. ஸோ இன்னும் கலர் அழகாகவும் சுவையாக இருக்கிறதுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் முதல்ல எண்ணெயை தடவிக்கிங்க. அப்புறம் தான் அந்த குவையை வெளியாக்குறப்ப சுலபமாக வந்துடும். அப்புறம் ஸ்டீமரில் முதல் லேயரை சூடாக்குங்க. முதல் லேயர் 5 நிமிடம், அடுத்து இன்னொரு லேயர் ஊற்றிட்டு அடுத்த சிவப்பு லேயர் ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிடம். இப்படியே இந்த மாவு முடிகிற வரைக்கும் லேயர் பை லேயராக ஊற்றுங்க. ஒவ்வொரு லேயரும் 5 நிமிடம் ஸ்டீமரில் வைங்க. கடைசி 20 நிமிடம் ஸ்டீமில் வச்சு அது குக்கஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. சுலபமாக சீக்கிரமாக ஒரு டீ டைமுக்கு ஒரு குவை செஞ்சிடலாம்.